உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். விடக்கூடாது தா, அவனை விடவே கூடாது. கோவில் நகைய கொள்ளையடிச்சான், அநியாயமா ஒரு ஆளை கொலை பண்ணா, எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சான், என் குடும்பத்தை அனாதையா அலைய வச்சான். கடைசியில என்ன ஜெயிலுக்கு அனுப்பி நான் ஓடி போயிட்டேன்னு ஹவுதாரி பட்டம் வேற கட்டுனா. இதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்ல வேணாமா? சொல்லுவார் அத்தை, எல்லா பாவத்துக்கும் பதில் சொல்லுவாரு. நான் சொல்ல வைப்பேன். நீங்க பட்ட பாட்டெல்லாம் அந்த ஆளும் படணும். அத நான் பாத்துக்கிறேன் அத்தை. இம்பிட்டு வருஷமா நான் உசுரோட இருக்கிறதே அத பாக்கதான் பரணி, அத பாக்குறதுக்கு தான் உசுரோட இருக்கேன். எலே, என் மருமக ஜெயிக்கணும், இந்த பரணி ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். நீ என்ன செஞ்சாவது இவளை ஜெயிக்க வைக்கணும். நான் செய்தம்மா, அவளை ஜெயிக்க வைக்க நான் செய்தேன். அத்தை, இது இவன் நிக்க வேண்டிய எலெக்ஷன் அத்தை, நின்னு விளையாடி இருக்க வேண்டிய களம். இப்ப தேவையில்லாம நான் நிக்க வேண்டியதா போயிடுச்சு. நான் மட்டும் இப்ப நிக்கலன்னு வெய்யத்த, அந்த சௌந்தர பாண்டி தான் தர்மகத்தாவா ஆயிருப்பாரு. உன்னோட கனவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிருக்கும். ஏல, எதுக்கு இப்படி செஞ்ச? பாக்கியா வெள்ளந்தி, அவளுக்கு எதுவுமே தெரியாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறவ. அந்த சௌந்தர பாண்டி கிட்ட அவ பட்ட பாடலாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏதோ அந்த ஆளு என்னைய ஏமாத்தின மாதிரி அவளையும் ஏமாத்திருக்கான். அதனால விட்டு கொடுக்க சொல்லிருப்பா. நீ எப்படி இல்ல விட்டு கொடுக்கலாம்? காலை புடிச்சிட்டாமா. எனக்கு நீயும் அத்தையும் வேற வேறையா? அத்தை கிட்ட நான் எப்படி இந்த உண்மையெல்லாம் சொல்லுவேன்? சொன்னா தாங்குவாளா? வாய மூடல. 20 வருஷமா தண்டனை அனுபவிக்கிறனே, எதுக்காக? யாருக்காக? செய்யாத தப்புக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதையெல்லாம் நீ தாண்டா மறக்காம இருக்கணும். இல்லம்மா, அத நான் எப்படிமா மறப்பேன்? இவன் நெஞ்சில எரியுதே ஒரு நெருப்பு, அது ஓ நெஞ்சிலையும் எரிய வேணாமா? பாகியம் உன் காலில் விழுந்தான்னு நீ விட்டு கொடுத்த. அடுத்தந்தாள் உங்க அப்பாவை ஏமாத்தி அவரையே உன் காலில் விழ வச்சா நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவியா? மாட்டமா, இனிமே செத்தாலும் மாட்டேன். இந்த வலி, வேதனை, தண்டனை இதெல்லாம் யாருக்காக? பெத்த பிள்ளைங்களை பிரிஞ்சு கிடக்கிறனே யாருக்காக? அந்த சௌந்தர பாண்டிக்காக தான் சம்முவா. அவனை பழி வாங்கணும். பாக்கியம் இவையே இந்த நேரத்துக்கு போன் பண்ணுதா? ஹலோ, ஏண்டியே இம்பூட்டு நேரம் வீட்டுல சும்மா தானே இருந்தேன். அப்ப என்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லையா? வீட்டுல டார்ச்சர் கொடுக்கறது பத்தாதுன்னு வெளியே வரும்போது என்ன வேலை செய்ய விடாம என்ன டார்ச்சர் கொடுப்பியோ? என்னன்னு சொல்லு. எப்ப பாரு உங்களுக்கு நக்கல் தான். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தாங்க நான் கால் பண்ணேன். நீ முதல்ல விஷயத்த சொல்லாது முக்கியமா இல்லையாங்கிறத நான் சொல்லுதேன். ஏங்க, எதேச்சியா சன்னதி தெரு பக்கம் வந்தேன். நம்ம கோத இருக்காளே, கோத கமிட்டி மெம்பர் காசிநாதனோட பொண்டாட்டி, அவளை நான் பார்த்தேங்க. என்ன காசிநாதன் முன்னாடி? ஓ, எப்ப பாரு உரு உரு நிற்பலா பேர் கோதையா? ஆமாங்க. பேசுதப்போ வர தர்மகர்த்தா எலெக்ஷன்ல என் புருஷனுக்கே நீங்க ஓட்டு போடுங்கன்னு காசிநாதன் கிட்ட நான் சொன்னேன். ஏண்டி என்ன என்னடி சொன்ன? எனக்கு ஓட்டு போட சொல்லி நீ அடி சொன்னே. பொறவு
கமிட்டி மெம்பர் கிட்ட நான் பெருமையா பேச வேணாமா? என்னடி இது, என்னால நம்பவே முடியலையே. நம்பாட்டி எனக்கு என்ன போங்க. நான் காசுகிட்டே போனை கொடுக்குதேன். ஓட்டு போட சொல்லி நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமாமா, எனக்கு நான் ஓட்டு கேட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். உன் மேல நம்பிக்கை இல்லையா எனக்கு? சரி குடு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, என் வீட்டுக்காரர் லைன்ல இருக்காரு, பேசுங்க. என்னாச்சு? பாக்கியம்மா வீட்டு பக்கம் வந்தாங்க, விவரம் எல்லாத்தையும் சொன்னாங்க. இல்ல நச்ச பார்த்தா சொல்லியிருக்கா போல இருக்கு. என் பொண்டாட்டி அவங்கள்ட்ட சொல்றதுக்கு என்ன, இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கா. எப்பவுமே இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு நான் தானே நேர்ல போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். பாருங்க என்னமா அழகா ஒரு வேலை செஞ்சிருக்கா. நீங்க அவ சொல்லுதா மாதிரியே ஓட்டு போட்டுருங்க. சரியா, ஓட்டு போட்டுறேன். கொண்டாங்க. ஏங்க இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? எப்போ செஞ்சு தொலைச்சிருக்கலாம். நீ எனக்கு ரொம்ப திருப்தி. இது ஏதோ நீ ஓட்டு கேட்கிற பாணியில இது நல்ல ஐடியாவை தெரியுது எனக்கு. நீ ஒண்ணு செய், பாக்கி கமிட்டி மெம்பர்ஸ் கிட்டயும் இதே மாதிரி பேசி ஓட்டு கேட்டுறணும். என்ன குழப்பி விட்டுற கூடாது. சரிங்க, நான் கேக்குதேன். நான் போனை வைக்குதேன். சரி வை. நல்ல வேலை பண்ணிருக்கா. அப்பா, எனக்கு வேலை மிச்சம். ரொம்ப நாள் கழிச்சு உருப்படியா ஒரு வேலை பார்த்திருக்கா. எடில வேண்டிய நல்லா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போலாம். காசி கேட்டியல்ல, அவரே அவர் மகளுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுதாரு. இப்ப என்ன சொல்லுதிய? நீங்க சமைச்சு போட்ட சாப்பாட்டுக்காக பரணி பாப்பாவுக்கு 10 ஓட்டு போடலாம். இப்ப ஐயாவும் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? என்னோட ஓட்டு பரணி பாப்பாவுக்கு தான். ரொம்ப சந்தோஷமா. உனக்கு ஒண்ணு இல்லடா. அம்மா ஒன்னும் இல்லை, இப்ப நார்மல் ஆயிட்டா. சப்பாத்தி மூச்சு குழாயில அடைச்சிருக்கு. நல்ல வேளை நான் சரியான நேரத்துக்கு வந்தேன். கொஞ்சம் லேட்டா நான் வந்திருந்தாலும் உசுரே போயிருக்கும். அம்மா கொஞ்ச நேரம் அவளை அப்படியே படுக்க வைங்க. ஆத்தா, எந்த தெய்வம் உன்னை அனுப்பி வச்சுச்சுன்னு தெரியல, ஆனா நீ என் பொண்ணை காப்பாத்திட்ட. நீ ரொம்ப நல்லா இருக்கணும் தாயி. ஐயோ அண்ணன், என்ன பண்றீங்க? இதுதான் ஒரு டாக்டரோட வேலை. தயவு செஞ்சு கால்ல எல்லாம் விழாதீங்க. அண்ணே, நாங்க எதுக்கு வந்தோம்னா, வீரா, அத பேச வேண்டிய நேரம் இது இல்ல. நீ பேசாம இரு கொஞ்சம். மைனி, எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு அப்படியே பாப்பாவை பார்க்கலான்னு தானே வந்தோம். வேணாண்ணா எப்படி மைனி? ஐயோ, அட தர்மகாத்தா, எலெக்ஷனை பத்தி பேச வந்தியா? யாரும் அதை பத்தி பேச வேண்டாம். என் ஓட்டு உனக்குதான். இது அந்த முருகன் மேல சத்தியம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.